சாலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி, குருபரப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, காவிரிப்பட்டினம், ஆலுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோடை வெயிலில் நீரின்றி வறண்டு போன நீர்நிலைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சனிக்கிழமை விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியதை அடுத்து மெயினருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி மற்றும் பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமையை கழிக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர். நெல்லை குறுக்குத்துறையில் தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கும் நோக்கில் சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஆற்றை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆற்றின் பல்வேறு பகுதிகளில் தேங்கி கிடந்த பழைய துணிகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் உடைந்த மண்பாண்டங்களை அப்புறப்படுத்தினர். மேலும் தாமிரபரணி ஆற்றின் தூய்மையை நிரந்தரமாக பராமரிக்க மாவட்ட ஆட்சியர் தனி ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த துணிகள் அப்படியே மக்கி அது சாக்கடையாகி அந்த பக்கத்தில் இருக்கு. இப்போ அதில் மீன்கள், அந்த நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்குது. குடிமகன்கள் குடிச்சிட்டு அந்த காலி மது பாட்டில்களை ஃபுல்லாக ஆத்தலையும் ஆத்தங்கரையிலையும் போட்டிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள திருப்பாலைக்குடி கடற்கரை கிராமத்தில் கடல் நீர் சுமார் 800 மீட்டர் தூரத்திற்கு திடீரென உள்வாங்கியது. கோடை காலங்களில் கடல் உள்வாங்குவது இயல்பான நிகழ்வாக இருந்தாலும் பொதுவாக 100 மீட்டர் வரை மட்டுமே நீர் பின்வாங்குவது வழக்கம். ஆனால் இம்முறை 800 மீட்டர் வரை கடல் நீர் உள்வாங்கியுள்ளது. அசாதாரணமான நிலை என மக்கள் தெரிவிக்கின்றனர். சேலம் ஏற்காட்டில் பெய்த மழையால் சேற்றில் சிக்கிக்கொண்ட அரசு பேருந்தை ஜேசிபி மூலம் கிராம மக்கள் மீட்டனர். மழையின் காரணமாக கொளகூர் மலை கிராம சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் சாலை முழுவதும் சேரும் சகதியாக மாறியது. இந்நிலையில் சூறைக்காய்பட்டியிலிருந்து ஏற்காடு நோக்கி சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகளோடு வந்த அரசு பேருந்து ஆழமான சேற்றில் சிக்கிக்கொண்டது. சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பேருந்து மீட்கப்பட்டது. சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற ரயில் என்ஜின் தடம் புரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை எழும்பூரில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி 16 பெட்டிகளில் ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தாம்பரம் ரயில் நிலையம் அருகே சென்றபொழுது ரயிலின் என்ஜின் முன்பக்க சக்கரம் தண்டவாளத்தில் இருந்து இறங்கி தடம் புரண்டது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தி ஜல்லிக்கற்களுடன் இருந்த பெட்டிகளை துண்டித்தார். இதனால் தாம்பரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே கோவில் குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு விறுவிறுப்பாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 33 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானம் அருகே அண்ணா பல்கலைக்கழக தொகுப்பூதிய உதவி பேராசிரியர்கள் பணி நீட்டிப்பு ஆணை வழங்காததை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்களை கட்டிக்கொண்டு கருப்பு நிற முகக்கவசம் அணிந்தபடி விசிலடித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சடனா 31/12 நீங்க வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னா இது எந்த விஷயத்துல நியாயம் இருக்கு? 12 ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கோம் சார். சொற்ப ஊதியத்துல பணியாற்றி இருக்கோம். வெறும் 25,000 தான் வாங்கியிருக்கோம். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோட்டில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பஸ் நிலையம், மாணிக்கம்பாளையம், திண்டல், மேட்டுக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மழைக்காலத்திற்கு முன்னதாக சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் மரியவில்சன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் 519 பயனாளிகளுக்கு 4,19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டம் ஒழுங்கு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் அடுத்த அமைஞ்சிக்கரை கிராமத்தில் பனைமரத்திற்கு படையலிட்டு பனையரிகள் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கலசங்களுடன் பனையரிகள் குடும்பமாக மேளதாளங்களுடன் ஊர்வலமாக சென்று பனைமரத்திற்கு நுங்கு, பதனை, கல், கருப்பட்டி ஆகியவை வைத்து படையலிட்டு வழிபாடு செய்தனர். சிவகாசி பேருந்து நிலைய வளாகத்தில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதா என சிவகாசி மாநகராட்சி ஆணையர் ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் சட்டவிரோத கட்டுமானங்கள் இருந்தால் 2 மாதங்களுக்குள் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக அளவு மண் அள்ளியதாகவும் பள்ளங்களை நிரப்ப நகராட்சி குப்பைகளை கொட்டி உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. போக்கம்பாளையம் கிராமத்தில் உள்ள பிள்ளைத்தினிமலை பகுதியில் செந்தில் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் மிகப்பெரிய பள்ளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அரசும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குப்பைகளை அகற்ற வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. தருமபுரி, பென்னாகரம், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, காரிமங்கலம், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மேலும் விட்டுவிட்டு கனமழை பெய்ததால் சாலையில் பயணிக்கும் மக்கள் மழையில் நனைந்தவாறு சென்றனர். இந்த மழையால் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி நின்றதால் ஆடி மாத உழவு பணிக்கு உகந்ததாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் பின்னலாடை நிறுவன உரிமையாளர் வீட்டில் வீட்டு வேலைக்காக பணியமர்த்தப்பட்ட பெண் திருடிச் சென்ற 40 சவரன் தங்கம் மீட்கப்பட்டது. ஜெய் ஆனந்த், சம்யுக்தா தம்பதியினர் தமது வீட்டில் திருச்சி மருங்காபுரி அருகே மரவப்பட்டி என்கின்ற ஊரைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற கணவனை இழந்த பெண்ணை வீட்டு வேலைக்கு பணியமர்த்தியுள்ளனர். சில நாட்களாக வீட்டின் பீரோவில் தங்கம் குறைவதை பார்த்த சம்யுக்தா காவலர்களிடம் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் ராஜேஸ்வரி அவ்வப்போது நகையை திருடிச் சென்று திருச்சியில் வங்கியில் அடமானம் வைத்தது தெரியவந்தது. 25 ஆண்டுகால சிறைவாசிகள் ஒரு சில நாட்களில் தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக முதலமைச்சரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஓரிரு நாட்களில் அதற்கான நல்ல செய்தி வெளியாகும் என்றார். வரக்கூடிய ஒரு சில நாட்களிலே அந்த ஃபர்லோக் என்ற அடிப்படையில் அந்த தற்காலிக விடுப்பு அவர்களுக்கு விடுதலை இந்த அரசின் சார்பில் அளிக்கப்பட இருக்கிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் சாரண சாரணியர் இயக்கத்தினர் மூலமாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தங்கள் கண் பார்வையை பரிசோதித்துக் கொண்டனர். இதில் கண் பார்வை குறைபாடு உடையவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு இலவச கண் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை கண்ணாடி ஆகியவை வழங்கப்பட்டது.